نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளி இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே எதிர்வரவிருக்கும் புனிதமான மாதமாம் துல்ஹஜ் மாதத்திலே நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று துவா செய்தவனாக, மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எதிரே வரவிருக்கக்கூடிய புனிதமிக்க இந்த மாதத்திலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரின் மீதும் கடமை ஹஜ் என்பதை கடமையாக்கி இருக்கின்றான். வசதி இருந்தால் மனிஸ்ததா இலைஹி சபீலா என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை ஹஜ் செய்வது உங்கள் மீது கடமையாகும். இந்த கடமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு உரையாடி கொண்டிருந்த பொழுது சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு நம்மை பார்த்து சொன்னார்கள், கதபல்லாஹு அலைக்குமுல் ஹஜ், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் என்று கூறினார்கள். அப்போது நம்மில் ஒருவர் உடனே எழுந்து கேட்டார், குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், இந்த ஹஜ்ஜு கடமை என்பது ஒவ்வொரு ஆண்டுமா என்று நம்மில் ஒருவர் கேட்டார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் வந்து மௌனமாக இருந்துவிட்டு கூறினார்கள், குல்துல வஜப், நான் ஆம் என்று தலை அசைத்து விடுவோமே, ஆனால் அது உங்கள் மீது கடமையாகிவிடும், ஆகவே நானாக கூறாத வரைக்கும் நீங்களாக எதையும் கேட்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ஜு என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இந்த எதிர்வரக்கூடிய மாதத்திலே ஹஜ்ஜு செய்யாத எத்தனையோ பேர் நாம் அடுத்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஹாஜிகள் அவர்களும் அங்கே குர்பானி கொடுப்பார்கள், நாமளும் இங்கே வந்து குர்பானி கொடுக்கணும். அப்போ இன்றைய தலைப்பே வந்து அதுதான், குர்பானியுடைய சட்டங்கள். அப்போ குர்பானி என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதை வசதி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நீங்கள் வந்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அந்த குர்பானியுடைய விஷயத்திலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு அதை வந்து பேணி செயல்படுகிறோம் என்று சொன்னோம் என்று பார்த்தால், சதவீதத்தின் அடிப்படையில் மிக குறைவாகத்தான் செய்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அல்லாஹ் எளிமையாக்கி இருக்கக்கூடிய வணக்கங்களை நமக்கு நாம் கடுமையாக்கி கொள்வது, நாம் அதை ஒரு சிரமமான வணக்கமாக ஆக்கி அதை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி ஒரு மாயை வந்து நம்மளே ஏற்படுத்தி கொண்டது ஷைத்தானுடைய விஷயமாக இருக்கலாம். அப்போ குர்பானி என்று சொல்லுவதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மிக எளிமையாக அன்றைய தினத்தில் உங்களிடத்தில் வசதி இருந்தால் ஒரு ஆட்டை எடுத்து குர்பானி கொடுங்க, வசதி இல்லைன்னா யாராச்சும் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு போங்க, முடிஞ்சு போச்சா? இல்லை என்ன சிரமம் இருக்குது, என்கிட்ட வசதி இருக்குது, நான் ஆடு வாங்கி அறுத்து என்ன செய்கிறேன், குர்பானி கொடுக்குறேன். வசதி இல்லை, நீங்கள் கொடுப்பீங்க, நான் வாங்கி சாப்பிடுவேன். ஆக எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் என்ன செய்யணும், அன்றைய தினத்தில் இறைச்சியை புசிக்க வேண்டும் என்ற ஒரு மிக மகத்தான ஒரு நோக்கமும்
அடிப்படையான ஒரு நோக்கமும் இருக்கின்றது. என்றால் இஸ்லாமிய எந்த ஒரு வணக்கமும் சம்பிரதாயமோ சடங்கோ கிடையாது. இஸ்லாத்தில் எந்த ஒரு வணக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, எல்லாத்திலையும் தத்துவம் அடங்கி இருக்கின்றது. அப்போ இதில் மிகப்பெரிய ஒரு தியாகம் ஒன்று இருக்கின்றது. குர்பானியை ஏன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அல்லாஹ் கடமையாக்காதவர்கள்லாம் குர்பானி கொடுத்துட்டு இருக்கிறான், நரபலி கொடுக்குறான், கோயிலில் போய் ஆட்ட மாட்டை வெட்டுறான், அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறான், செய்கிறான். அப்போ இது மனிதனுடைய இயல்பே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏதேனும் ஒன்றை அல்லாஹ்விற்கு காணிக்கையாக கொடுக்கணும். அவன் அல்லாஹ்வை நம்பி தானே கொடுக்குறான், பெத்த பிள்ளைய போய் நரபலி கொடுக்குறான். அப்போ அதே மாதிரியான ஒரு இதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுறான். அந்த தியாகத்தின் நினைவு கூறல் தான் குர்பானி. நான் ஒரு ஆட்டை வாங்க அர்த்தம் கொடுத்துட்டேன், அதில் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. அப்போ எதுக்கு நாம் இந்த குர்பானியை கொடுக்குறோம்? அந்த சிந்தனை நமக்கு வேணும். இன்னமா அமாலு பின்னியா, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எண்ணங்களுடைய வெளிப்பாடு, எண்ணங்களுக்கு ஏற்பதான் நமக்கு அதுக்கு கூலியும் கிடைக்கும். அப்போ நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கணும்? எதுக்காக குர்பானி கொடுக்குறோம், எதுக்கு இந்த குர்பானி அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கினா, இதனால என்ன பயன், எதன் விளைவாக இந்த குர்பானி கடமையாக்கப்பட்டது பார்க்கும் பொழுது, மனிதன் பிறந்த நாள் முதல் இருந்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ்விற்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி அடுத்து அந்த என்ன சொல்றது பலி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு இருக்கின்றது. அப்படி இருந்த காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து மாயிதாவின் 5வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கால இன்னமா தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் சூரத்து மாயிதாவில் சொல்லி காட்டுகின்றான், ஆதமுடைய மகன்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள். அப்போ இந்த உலகத்தில் மக்களே இல்லை, அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர்கள் குர்பானி கொடுத்ததா அல்லாஹ் சொல்லி காட்டும். அப்போ குர்பானி என்பது ஏதோ நமக்கு இன்னைக்கு கடமையாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது மனிதனாக உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குர்பானி கொடுக்குறான். ஆனால் அவனுடைய உள்ளம் வேற, நீயத்து வேறையாக இருக்கிறது. அவன் ஆட்டை கொண்டு போய் என்ன செய்யறான்? ஒரு தர்காவில் போய் அறுத்துறான். ஒரு மாட்டை கொண்டு போய் என்ன செய்யறான்? ஒரு கோயிலில் வச்சு வெட்டிடுறான். நூற்றுக்கணக்கான மாடுகளையும் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் காபத்துல்லாவில் அறியாமை காலத்தில் வெட்டினார்கள். வெட்டி என்ன செய்வாங்க? ரத்தத்தை கொண்டு காபத்துல்லாவின் மீது பூசுவார்கள். இறைச்சியை கொண்டு காபத்துல்லாவின் வாசலிலே பரப்பு வைப்பார்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே வசனங்களை இறக்கி அருளினான். சூரத்து ஹஜ்ஜில் லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். என்ன இதற்கு பொருள்? நீங்கள் அறுத்து பீரிட்டு ஓடக்கூடிய அந்த ரத்தம் அல்லாஹ்விடத்தில் போய் சென்று சேருவதில்லை, அது அவனுக்கு தேவையும் இல்லை. நீங்கள் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய இறைச்சி அது அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதில்லை, அதுவும் அவனுக்கு தேவையற்றவன். அல்லாஹு சமதாக இருக்கிறான். அவனுக்கு என்ன தேவை இருக்குது? இறைச்சி ரத்தம் உங்கள்கிட்ட கேட்டாவும் பெறணும். லஹு மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்த், வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தம். அவனுக்கு என்ன நீங்க கொடுக்குறீங்க? அப்போ எதுக்கு இது கொடுக்கணும்? வலாக்கினிய நாளுக்கு தக்குவா மின்கும். ஆனால் உங்கள் புறத்திலிருந்து தக்குவாவை அல்லாஹ் எதிர்பார்க்குறான். உங்களிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல போறது என்னன்னு கேட்டால் உங்களுடைய தக்குவா, உங்களுடைய இறையச்சம், உங்களுடைய உள்ளச்சம் தான் அல்லாஹ்விடத்துல போகுது. அப்போ குர்பானி நாம கொடுக்குறோம்னு சொன்னா எதுக்கு கொடுக்கணும்? அந்த எண்ணம், அந்த நியத்து பெருமைக்காக இல்லாம, ஊர் பார்வைக்காக இல்லாம, அல்லாஹ்விற்காக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து நான் குர்பானி கொடுத்தேன்னு சொன்னா அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்கான பலனை எனக்கு தருவான். அது இல்லாமல் வெறுமனே ஒரு சடங்காக எல்லாரும் ஒரு ஆட்டை வாங்கினாங்க, ஒரு போட்டிக்காக நீ எவ்வளவு 10,000 நான் 12,000 தெரியுமா, என் நாட்டுக்கு கொம்பு எவ்வளவு தெரியுமா, அப்போ இந்த மாதிரியான பெருமை பேசிக் கொள்வதற்காக இதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. அப்போ ஒரு தத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ பெருமைக்காகவோ நாம் ஆக்கி கொண்டு, அது மட்டும் குர்பானி இந்த வருஷம் கொடுத்தா நீ தொடர்ந்து கொடுக்கணும், அடுத்த வருஷம் கொடுக்க உங்கள்கிட்ட காசு இருக்குமா, நீலாம் என் குர்பானி கொடுக்குற, இப்படி ஒரு தவறான நம்பிக்கை. இந்த வருஷம் குர்பானி கொடுத்தா அடுத்த வருஷம் கொடுக்கணும் உங்களுக்கு யார் சொன்னா? இந்த வருஷம் வசதி இருந்தால் கொடுங்க, அடுத்த வருஷம் அல்லாஹ் தஆலா அதை விட வசதி அதிகமாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் நான்டா நீங்கள் கேட்டது கொடுக்க போகிறான். அப்படி கொடுக்கலையா அடுத்தவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? அப்போ குர்பானி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தனது திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்துல ஜஸாக்கல்லாஹ். ஆதமுடைய 2 மகன்களில் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு ஓதி காட்டுவீராக. அவ்விருவரும் குர்பானி கொடுத்த பொழுது ஒருவரிடமிருந்து மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் சூரத்து மாயிதாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன்கள் 2 பேர் அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுத்ததா சொல்லி காட்டுறான். 2 பேர் என்ன செய்றாங்க? குர்பானி கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஒருவரிடமிருந்து மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரோ உன்னை நிச்சயமாக நான் கொலை செய்து விடுவேன் என்று கூறினார். அவனுக்கு போட்டி வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. ஒருத்தர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும்னு அவனை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னான். அப்போ அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொல்லுங்கள் அவரிடத்திலே இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த தியாகத்தை, உங்களுடைய அந்த உயிர் பலியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது யாரிடம் இருந்து என்று சொன்னால், யார் பயபக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ, யார் உள்ளச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அடிப்படையிலேயே நாம கொடுக்கக்கூடிய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பயபக்தி, உள்ளச்சம், இறையச்சம் என்னிடத்தில் நிறைந்திருக்கணும்.
இல்லைன்னு சொன்னால் அந்த குர்பானினால் கிடைக்கிற அந்த பலனை நான் அடையவே முடியாது. வெறும் பெருமைக்காக வேணால் அந்த ஒரு ஊரில் நானும் குர்பானி கொடுத்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த நன்மை எனக்கு வந்து கிடைக்கணும்னு சொன்னால் அந்த உள்ளச்சம் நமக்கு வந்து இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், மனிதர்களிலேயே அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் யார் என்று கேட்டால் அவனை அஞ்சக்கூடியவர்கள். அவன் யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவங்க தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நாம் ஆகணும்னு சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மத் மற்றும் இப்னு மாஜாவில் பார்க்குறோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான ஸாஅத்தன் வலம் யதப்பிஹ் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. இதுக்கு என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தினத்தில் குர்பானி கொடுப்பதற்கான வசதி ஒருவரிடத்தில் இருந்தும் எவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நாம் இந்த தொழக்கூடிய திடலுக்கு வர வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள். தொழுகை என்று சொன்னாலே அது பிரதான ஒரு வணக்கம், தலையாய வணக்கம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய திடலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? இந்த தினத்தில் துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் உங்களுடைய கையிலே உங்களுடைய செலவுகள் எல்லாம் போய் ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுப்பதற்கான பைசா இருந்தும், அல்லது 7ல் ஒரு பங்காக மாட்டிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி உங்களுடைய கையில் இருந்தும் அதை யார் நிறைவேற்றவில்லையோ, யாருக்கு குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ அவர் நாம் தொழக்கூடிய இந்த திடலுக்கு வர வேண்டாம். வலா யக்ரபன்ன முஸல்லானா, எங்களுடைய தொழக்கூடிய திடலுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம்ங்கிறாங்க. இன்னும் அந்த தொழக்கூடிய திடலுக்கு யாருக்கெல்லாம் வரவேற்பு கொடுக்குறாங்க? முதியவர்கள், குழந்தைகள், உங்களுக்கு வந்து மாதவிடாய் மற்றும் பிரசவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழுகை கடமையே இல்லை, அவங்கள வர சொல்றாங்க. கடமை இல்லாதவங்களாம் வர சொல்லிட்டு கடமையா இருக்கிறவங்க குர்பானி கொடுக்கலன்னு வரவே வேண்டாங்கிறாங்க. அவ எந்த ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகம் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் தொழுகிற இடத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்னு சொன்னா எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை வந்து உங்களுக்கு வசதி. அப்போ காசு கொடுத்து செய்யக்கூடிய வணக்கத்தை செய்ய மாட்டேன், ஃப்ரீயா கிடைக்கிற வணக்கத்தை செய்வியா? தொழுகை ஃப்ரீ தானே, கட்டணம் கிடையாது, தொழுகை ஃப்ரீ. குர்பானி கொடுக்கணும்னா செலவு பண்ணணும். அப்போ குர்பானி என்று சொன்னால் அன்றைய தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான லஹு ஸாஅத்துன், அன்றைய தினத்தில் யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ, 10,000 ரூபா இருக்கு, 20,000 ரூபா இருக்குன்னா ஆட்டை வாங்கி கொடுங்க. இல்லை 2,000 3,000 தான் இருக்குன்னா 7ல் ஒருனா கூட்டு சேர்ந்து ஒரு மாடு வாங்கலாம், 2 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், 3 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், 4 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், 5 6 7 பேருக்கு செய்யலாம், 7க்கு மேலே கூடாது. அப்போ இந்த அளவிற்கு வந்து உங்களுக்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டும், அதில் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டும், இவ்வளவு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செலவில் ஒரு வணக்கத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தோம், அதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ தொழக்கூடிய இடத்திற்கு வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ குர்பானி என்று சொல்லுவோமே ஆனால் ஒரு ஆட்டையோ அல்லது மாடு மற்றும் ஒட்டகம் மட்டும் நம்ம இடத்துல இல்லை, அது ஆட்டை விட அதிகமாக போய்டும், விலை அதிகம், அதை நம்ம விட்டுருவோம். ஒரு மாட்டில் 7 பங்கு என்பது இன்றைக்கி சர்வசாதாரண ஒரு 3,000 ரூபாய்க்குள்ளார கூட முடிஞ்சிடும். அப்போ நம்ம கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும் கேட்டால் எண்ணம் கொள்ளணும், இந்த வருஷத்துலேருந்து நாம் குர்பானி கொடுக்கணும் அப்படி என்ற அந்த எண்ணம் கொண்டு நாம் குர்பானி கொடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை நம்ம மீது கடமையாக்குறாங்க. வெறும் தொழுகை மட்டும் அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கலை. அல்லாஹ் இது ஒரு தியாகத்தை நினைவு கூறணும். என்ன தியாகத்தை நினைவு கூறுறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க ரொம்ப நாளா. அதற்கு பிறகு வந்து அவங்க பிரார்த்தனை செய்ய, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், இறைவா எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை கொடு, பஷீர் நாகுபி குலாமின் ஹதீம், ஒரு சிறந்த ஒரு குழந்தையை அவருக்கு நாங்கள் வந்து கொடுத்தோம். ஃபலம்மா பலகமா சாஹு, அவரோடு கைப்பிடித்து நடக்கக்கூடிய ஒரு வயதை அந்த குழந்தை அடைந்த பொழுது அவருக்கு நாம் ஒரு கனவு காண்பிச்சோம். அந்த காலத்தில் இருந்த தூதர்களை பொறுத்த வரைக்கும் கனவு தான் வஹி, கனவு தான் வஹி என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஆரம்ப காலத்தில் வஹி கனவாகத்தான் வந்துச்சு. கனவு என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் வஹி 46ல் ஒரு பகுதி என்று நமக்கு சொல்றாங்க. நீங்க பார்க்கக்கூடிய கனவு, நான் பார்க்கக்கூடிய கனவு, அது நல்ல கனவாக இருந்தால் வஹி 46ல் ஒரு பகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுனா என்ன? இறை செய்தின்றதுக்கு அர்த்தம். நல்ல கனவு நீங்கள் ஒன்று கண்டால் அது உங்களுக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல கனவு நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? அதை நிறைவேற்றி தருவான். அது இறை செய்தியின் ஒரு பகுதி, 46ல் ஒரு பங்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களுக்கெல்லாம் கனவு தான் வஹி. அப்படிப்பட்ட அந்த கனவுல வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுத்து பலியிடுவதாக கனவு பார்க்குறாங்க. அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ உடனே மகன்கிட்ட வந்து காலையில் எழுந்து சொல்றாங்க, கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி, நிச்சயமாக எனது அருமை மகனே நான் கனவிலே கண்டேன், அன்னி ஹத்பஹுக, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் என்ன செஞ்சேன்? கனவு கண்டேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மகனிடத்திலே கேட்கும் பொழுது மகனாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலையா அபத்தி ஃபல் மா துக்மர்,
என்னுடைய தந்தையே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது நீங்கள் நிறைவேற்றுங்கள். தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளர்களில் ஒருவராக இருப்பேன் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் தாலா ஒரு கொடுத்த மகனை எனக்கு அறுத்து பலியிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி காட்டுகின்றான். எல்லா தூதர்களுக்கும் சோதனைகளை அல்லாஹ் வைத்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைத்த எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி பெறுகிறார். அல்லாஹ்விற்காக எதையும் செய்ய அவர் துணிந்து விடுகிறார். அல்லாஹ் என்று சொன்னால் அதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தூதராக இருந்தார். எல்லா தூதர்களும் அப்படிதான் இருந்தாங்க. நாம வேறுபடுத்தி பேசுவது கிடையாது, ஏன்னா வேறுபடுத்தி பேசவும் கூடாது. எல்லா தூதர்களும் நமக்கு சம்பந்தம். அல்லாஹ் சொல்றான் தனது திருமறையில, லானு ஃபர்ரிகு பைன அஹதி மிர் ருசுலி, என்னுடைய தூதர்கள் மத்தியிலே நீங்கள் வேறுபாடு காட்டாதீர்கள். இந்த தூதர் உயர்ந்தவர், அந்த தூதர் சிறந்தவர், அந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இதெல்லாம் பேசக்கூடாது. லானு ஃபர்ரிகு பைன அஹதி மிர் ருசுலி, என்னுடைய தூதர்கள் மத்தியிலே நீங்கள் வேறுபாடு காட்டாதீர்கள். எல்லா தூதர்களும் சமமாதான். ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் தூதர்களையும் நாம நம்புறோம். ஒரு தூதரை மட்டும் நம்பல, எல்லா தூதரையும் நம்புறோம். ஆனா பின்பற்ற முடியாது. பின்பற்றுறது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் நாம பின்பற்றணும். ஆனா நம்புதல் என்பது எல்லாத்துலயும் இருக்கணும். அப்படி நாம வேறுபாடு காட்டுறோம். ஆனா அல்லாஹ் வேறுபாடு காட்டுறான். அல்லாஹ்வே சொல்றான், இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை என்னுடைய உற்ற தோழனாக நான் கருதுகிறேன், எண்ணிக்கொண்டேன் அப்படி சொல்றான். அப்ப ஏன் அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொன்னா, அவங்க அந்த அளவு எவ்வளவு பெரிய ஒரு தியாகியாக இருக்கிறாங்க. மகனை அறுத்து பலியிட சொன்னா யார் அறுத்து பலியிடுவா? அல்லாஹ்வுக்காக. கனவு தானே இது, நல்ல கனவா கெட்ட கனவா தெரியலன்னு வெயிட் பண்ணுவோம். நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி சொன்னா பார்த்துக்கலாம். உடனே அவங்க சொல்றாங்க, நான் அறுத்து பலியிடுவதாக என்ற தர்மி மகனை நான் கனவு கண்டேன். அவர் சொல்றாங்க, அவர் ஒரு நபி தானே, நீங்கள் நிறைவேற்றுங்கள். நான் அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவனாக நான் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது உடனே அவர்கள் அதுக்கு கட்டுப்படுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படும் பொழுது அவர்களை தரையிலே கடத்தி அவர்களை அறுப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முற்படுகின்றார்கள். முற்படும் பொழுது அல்லாஹ் தஆலா மறுபடியும் அழைக்கிறான், நாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் அவரை அழைத்தோம். அவர் செய்யக்கூடிய அந்த செயலில் இருந்து அவரை நாம் நிறுத்தினோம். நிறுத்தி என்ன செஞ்சோம்? எங்களுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். கண்ட கனவை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நிறைவேற்ற எண்ணம் ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு. இப்போ நீங்க அறுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, இப்போ நீங்க அறுத்து பலியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா நரபலியை தடுக்கிறான். நரபலியை என்ன செய்யறான்? வேண்டாம், இதன் பால் நான் தேவையுடையவனாக இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது. இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவலாக தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? நரபலி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் இந்த நரபலியை கொடுக்குறான்? அவன் இஷ்ட தெய்வத்துக்கு, அவன் கடவுள் என்று எதை நம்புகிறான், அல்லது ஏதோ புதையல் இருக்கு, எதுக்கோ ஒன்று கொடுக்குறான். அப்போ எதையோ ஒன்று மகனுக்காக அல்லாஹ்விற்காக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மகனை அறுத்து அவர்கள் வெளியிடும். இது கதைகளில் நீ எழுதி வச்சிருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்கு கத்தி எடுத்தாங்க. அந்த கத்தி எடுத்து வீசும் பொழுது பாறை இரண்டாக பிளந்தது. அந்த மாதிரிலாம் குரான்லேயே ஹதீஸ்லேயே கிடையாதுங்க. ஆனால் இது நான் சொன்னது எல்லாமே குரானுடைய வசனங்கள். 37வது அத்தியாயம் எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் சூரத்து சாஃபாத்தில் 100லிருந்து 107 வரைக்கும் உள்ள வசனங்கள் தான் இது. இதில் திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர்கள், நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது மற்ற மக்களுக்கு, மூமின்களுக்கு, உலகம் உள்ளளவிற்கும் இது ஒரு தெளிவான சோதனையாகும். இதை எவனாச்சும் நம்புறானா இல்லை என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை சொல்லும் பொழுது இதை மனிதன் நம்புகிறானா என்பது ஒரு சோதனை. ஆயினும் நாம் மகத்தான ஒரு பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே 37வது அத்தியாயத்தின் 100லிருந்து 107வது வசனம் வரைக்கும் சொல்றான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட முற்படும் பொழுது அல்லாஹ் வேண்டாம் என்று தடுக்கிறான். அல்லாஹ் தான் அறுக்க சொல்றது, பலியிட சொன்னது அல்லாஹ் தான். அதுக்கு அவங்க அந்த தியாகம் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்பது ஒரு சோதனை. அப்ப இப்படிப்பட்ட அந்த சோதனையில வெற்றி கண்டவரை அல்லாஹ் விரும்புகிறான்னு சொன்னா, நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம ஒரு ஆட்டை தான் எடுத்து பலியெடுக்க சொல்றான், அதுல நாம அந்த சோதனையில் நாம வெற்றி பெறலன்னா அது எப்படி அதுக்காக கடனை உடனே வாங்கி செய்ய சொல்றாங்களா? இல்லை. உங்களிடத்தில் வசதி இருந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் வேண்டாம். இதுதான். அப்ப குர்பானி என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட முற்பட்ட அந்த வரலாறு நமக்கு நினைவுக்கு வரணும். இந்த நினைவின் அடையாளம் தான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் குர்பானி கொடுப்பது அவர்கள் மீது கடமை. ஒருத்தர் போய் ஹஜ்ஜு செஞ்சு வர்றாரு, குர்பானி கொடுக்கல, ஹஜ்ஜு முழுமையாகுமா? ஆகாது. ஹஜ்ஜு நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்போ குர்பானி என்று சொல்லுவது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிமிடத்தில் நிச்சயமாக இப்ராஹிமிடத்திலும் அவரோடு இருந்தவரோடும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துக்கள் என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சுன்னத்து நகம் வெட்டுறது, உங்களுக்கு மீசையை கத்திரிப்பது, மறைவான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை களைவது போன்ற குளிப்பது, இது மாதிரியான ஒரு 10 சுன்னத்துக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இத்தகத மகாம இப்ராஹிம் முசல்லா,
இப்ராஹிம் என்ற இடத்தை உங்களுடைய தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏவுறான். அப்போ எல்லா இடத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூறணும், அவர்களுடைய தியாகத்தின் நினைவு கூறல் தான் குர்பானி. அப்போ குர்பானி என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம் வந்துட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவு நமக்கு வரணும். புனிதமிக்க ஒரு மாதம். அந்த மாதத்தில் நாம் ஹஜ்ஜு செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படிலாம் மன்னிக்கப்படும்? ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹஜ்ஜு செய்தவர்கள் இருப்போம். அடுத்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் தஆலா நல்கணும். அவர்களுக்காக நம்ம வந்து துவா செய்யணும். ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள். ஹஜ்ஜு செய்யாத நாம் என்ன செய்யணும்? வசதி இருந்தால் நாம் கண்டிப்பாக குர்பானி கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி எண்ணம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், குர்பானி மட்டுமல்ல, நீங்கள் எங்கே அறுத்து பலியிட்டாலும் அது அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும். ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு கோழியோ நீங்க அறுக்கிறீங்கன்னு சொன்னா யாருக்கு அறுக்கணும்? அல்லாஹ்விற்காகத்தான் அறுக்க வேண்டும். வேற எந்த ஒரு தெய்வத்துக்காகவோ இறந்து போனவர்களுக்காகவோ உயிரோடு இருக்கிறவர்களோ அந்த எண்ணம் இருக்கிற ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ் சூரத்து கௌசர்ல என்ன சொல்லி காட்டுறான்? ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். யாருக்காச்சும் தொழுவோமா? நம்ம அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். இந்த தொழுகையை வேற யாருக்காக தொழுவோமா? தொழ மாட்டோம். அதுல தெளிவா இருக்கிறோம். அதே மாதிரிதான் அறுத்து பலியிடுதலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. என்றால் உயிர் அல்லாஹ் படைத்தது. அவனுடைய பெயரை சொல்லி அவனுக்காக இருக்கும் பொழுது அதை அவன் வந்து மன்னிப்பான். வேற யாருக்காச்சும் அறுத்து அவங்க எப்படி மன்னிக்க முடியும்? அவங்களுடைய அமானத்தா அந்த உயிர் இல்லை. அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் எனது அருமை சகோதரர்களே. குர்பானி என்று சொன்னால் அறுத்து பலியிடுதல் அல்லாஹ்விற்காக. அப்போ இது இல்லைன்னு சொன்னா என்ன செய்வான்? ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கோணத்துல அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல தெய்வங்களுக்கு இருக்கிறாங்க, பலர் போய் தர்காவில் இருக்கிறாங்க, பலர் போய் வயல் காட்டில் அல்லது அவங்களுக்கு வீட்டு இருந்து அங்கே போய் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அறுக்கலாமா அப்படின்னு கேள்வி வரும்போது அந்த மாதிரி அறுக்கலாம். எப்படி அறுக்கலாம்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறார். புவானா என்று சொல்லக்கூடியது ஒரு இடத்தை சுட்டி காட்டு, அந்த இடத்துல நான் அறுத்து பலியிடுவதாக நான் வேண்டிக் கொண்டேன். அறியாமை காலத்தில் வேண்டினது ஆனால் நிறைவேற்றட்டுமான்னு சொல்றாங்க. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, அங்கே பிற மதத்தவர்கள் யாரேனும் வணங்கக்கூடிய அடையாளங்கள் ஏதாச்சும் இருக்குதா? சிலைகள் கிடையாது, அடையாளம். ஒரு மரமோ ஒரு கல்லோ மட்டையோ கழுதையோ குதிரையோ ஏதாச்சும் அங்கே இருக்குதா? இல்லை, அல்லாஹ்வுடைய அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் அங்கே அறுத்து பலியிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்லையோ அல்லது வயல்லையோ எங்கே போய் அறுத்து பலியிடுங்க, அது என்ன தப்பு இல்லை. அப்போ எந்த நாள்லையும் உங்கள் வீட்டில் நீங்கள் அறுத்து சாப்பிடலாம், எங்கேயும் அறுத்து சாப்பிடலாம், அது வேற பிரச்சனை. ஆனால் குர்பானி என்று நீங்கள் அறுப்பதாக இருந்தாலும் அல்லது நீங்கள் வந்து அல்லாஹ்விற்காக என்று அறுத்தால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கணும். ஆனால் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய அடியார்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல போய் என்ன செய்றாங்க? ஆடு மாடு கோழிகளாக இருக்கிறாங்க. அது என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு ஹராம் ஆயிடுச்சு. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். 4 விஷயங்கள், 4 உணவுகள் உங்களுக்கு நிச்சயமாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. தானாக இறந்தது, அறுத்து பிரிட்டு வரக்கூடிய இரத்தம், பன்றியின் மாமிசம், அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுக்கப்பட்டவை. அப்போ அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக ஏதாச்சும் நீங்கள் அறுத்தீங்கன்னு சொன்னால் அது ஹராம் ஆகிவிடும். அதை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட ஹராமான உணவில் இருந்தும் நாமும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னும் இந்த அறுத்தலும் பலியிடுதலும் அல்லாஹ்விற்காக மட்டும் என்பதில் ஒவ்வொருத்தரும் உறுதியாக இருக்கணும். இந்த அறுத்து பலியிடுதல் என்று சொன்னால் அதில் ஒவ்வொரு மூமினும் உறுதியாக இருக்கணும். எப்படி உறுதியாக இருக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை நமக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. 2 நபர்கள் காட்டு வழியே பயணம் மேற்கொண்டார்கள். 2 நபர்கள் என்ன செய்றாங்க? காட்டு வழியே பயணம். அதுக்கு முன்னால் ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒரு ஈயின் காரணமாக ஒருவர் சொர்க்கம் சென்றார், ஒரு ஈயின் காரணமாக ஒருவர் நரகம் சென்றார் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா அது ஈயின் காரணமாக எப்படி சொர்க்கம் போக முடியும்? ஈயின் காரணமாக எப்படி நரகத்துக்கு போக முடியும்? ஈக்கு நமக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு? ஈக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வந்து அடிச்சிடறோம், இல்லாட்டி விரட்டி விட்டுறோம். ஈயின் காரணமாக நம்ம சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னு சிந்திக்கிறாங்க எல்லாரும். யாருக்கும் புரியல. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 நபர்கள் காட்டு வழியே பயணம் மேற்கொள்றாங்க. அந்த பயணத்தின் பொழுது என்ன செய்றாங்கன்னு கேட்டால் காட்டுவாசிகள் அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க. காட்டுவாசிகள் வந்து அவங்கள கைது பண்ணிட்டு வந்து சொல்றாங்க, இழுத்துட்டு போய் நிறுத்தி, எங்களுடைய தெய்வம் இது, எங்களுடைய சாமி இது, இந்த சாமிக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து பலி கொடுக்கணும், கொடுத்தாதான் நாங்கள் வந்து உயிரோட உங்களை வந்து விடுவோம், இதுதான் எங்களுடைய சம்பிரதாயம், இல்லாட்டி உங்களை கொண்டுடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போ உடனே ஒரு நபர் சொல்றாரு, என்னிடத்தில் அறுத்து பலிடுவதற்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாரு. நீ எதாச்சும் பிடிச்சிட்டு வா, ஏதாச்சும் ஒரு உயிரை பிடிச்சி அறுத்து பலின்னா அவர் உடனே ஓடி பிடிச்சி ஈயை பிடிச்சி என்ன செய்யறாரு, கொண்டு வந்து அறுத்து பலியிடுறாரு. ஓகே போன்னு சொல்லி அவனை விட்டுறாங்க, உயிரோடு போயிடுறாரு அவர். 2வது நபர், நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அறுத்து பலியிட மாட்டேன் என்பது உறுதியாக இருக்கிறார். அவரை அங்கே கொன்று விடுகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொல்லப்பட்ட நபர் சொர்க்கத்திற்கு போவார், அல்லாஹ் அல்லாதவைகளை அறுத்து பலியிட்டவர் எங்கே போவார்?
நரகத்திற்கு போவார். அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் என தர்ம சகோதரர்களே, வணக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதில் எந்த அளவிற்கு நாம உறுதியாக இருக்கணும்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிக்கணும்னு ஆசைப்படுறோம். உயிர் தப்பித்து நாம போவது எங்கே? எத்தனை ஆண்டு காலம் மேலும் இந்த உலகத்தில் இருந்து விடுவோம்? 30, 40, 50, 60, 70 இருப்போம். அதற்கு பிறகு யாரிடத்துல இருங்க? சும்மா இலைனா இருஜவூன். மீண்டும் நாம யாரிடத்துல மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த அல்லாஹ்விடத்தில் போய்விட்டால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. காலிதீன ஃபீஹா, நிலையான ஒரு வாழ்க்கை அங்கே இருக்கின்றது. அப்ப அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணலன்னு சொன்னா, அந்த இடத்துல இருந்து உயிர் தப்பித்தா போதும். அல்லாதவர்களுக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, நீங்க ஒரு தர்காவுக்கு ஒரு ஆடு அறுத்து நீங்க விருந்து கொடுத்தா உங்களுக்கு நல்லா ஆயிட்டு சொன்னா உடனே போய் அறுத்து கொடுத்துறீங்க. அல்லது ஒரு கோழியை சாமியார் சொல்றான் அறுத்து கொடுத்தா உங்களுக்கு பலா முசிபத் எல்லாம் போயிட்டு அதுக்கு அறுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடிய எண்ணம் உங்களுடைய சிந்தையிலே வந்து விடுமே. ஆனால் அவர்கள் எங்கே செல்வார்கள் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாதவைகளுக்காக யாரெல்லாம் அறுத்து பலியிடுவார்களோ அவர் நரகம் போவார்கள். ஒரு ஈயின் காரணமாக ஒருவர் சொர்க்கம் சென்றார், ஒரு ஈயின் காரணமாக ஒரு நரகம் சென்றார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களாக வேண்டிய தர்ம சகோதரர்களே. எந்த ஒரு தருணத்திலும் அல்லாதவைகளுக்காக நாம் அறுத்து பலியிடக்கூடாது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுவதும் அறுத்து பலியிடுவதும் அல்லாஹுக்கு மட்டுமே. ஆக இந்த அடிப்படையில் நாம் அறுத்து பலியிடக்கூடிய இந்த குர்பானியை பற்றி சட்டங்களை நாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுன்னா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அன்னைக்கு போய் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு யார்ட்டையும் கேட்டுட்டா இருக்க முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தபஹ கபில ஸலா, யார் ஒருவர் அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னால யாரேனும் அறுத்து விடுவார்களே ஆனால் ஃப இன்னமா தபஹ லி நஃப்ஸி, அவர் தன்னுடைய சொந்த தேவைக்கு அறுத்து கொண்டார். பெருநாள் தொழுகைக்கு முன்னால அது அடுத்த தொழுது அப்புறம் ஆள் கிடைக்காது. அதுல நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், தொழுகைக்கு பிறகுதான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி யாரேனும் ஒருவர் அறுப்பதற்கு ஆள் கிடைக்காது, ஏதாவது பிரச்சனைக்காக தொழுவதுக்கு முன்னால அறுத்து வச்சுட்டு போயிடலாம், பங்கிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒருவர் அறுத்து விடுவாரே ஆனால் அவர் தன்னுடைய சொந்த தேவைக்கு தான் அறுத்தவராவார். யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு அறுக்கிறாரோ அவர்தான் வழிபாட்டை பூர்த்தியாக செய்வதோடு மட்டுமல்லாமல் முஸ்லீம்களின் வழிமுறையை பின்பற்றியவர் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகுதான் இந்த குர்பானியுடைய பிராணி அறுக்கப்பட வேண்டும், தொழுகைக்கு முன் அறுக்கக்கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த பெருநாள் தொழுகை ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த தியாக திருநாளை பூமியில் இருந்து சூரியன் ஒரு ஈட்டி உயரத்திற்கு வந்தவுடன் தொலை வச்சிருவாங்க. இதே ஈதுல் ஃபித்ருக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 2 ஈட்டி அளவிற்கு சூரியன் வந்த பிறகு தொலை வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருநாள் அந்த ஈத் பெருநாள் என்ன சொல்றது, ரமலான் மாசத்துலாம் நோன்பு நோட்டுக்கிறோம். நோன்பு நோற்ற நிலை அன்றைய தினத்தில் நோன்பு இல்லை என்பதை தெளிவுபடுவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுது வந்த பிறகு வீட்டுக்கு 2-3 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விட்டு புறப்பட்டு என்ன செய்வாங்க, பெருநாள் திடலுக்கு செல்வார்கள். ஆனால் ஈதுல் அத்ஹாவை பொறுத்த வரைக்கும் ஹஜ் பெருநாளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எதையுமே சாப்பிட மாட்டார்கள். நேரடியாக போய் சீக்கிரமாக தொலை வைத்து முடித்த உடனே அந்த ஆட்டை கொண்டு வர சொல்லி அறுத்து அந்த இறைச்சியை வீட்டுக்கு கொடுத்து அனுப்பி சமைத்து அந்த உணவை தான் பிஸ்மில்லா என்று முதலில் உண்ணுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு. ஆனால் இது நம்ம மீது கடமை இல்லை, நாம் அப்படி செய்யணுங்கிறது கட்டாயம் இல்லை. நீங்கள் அதுக்கு மறுநாள் இருக்கலாம், அதுக்கு மறுநாளும் இருக்கலாம், அது வரைக்கும் பட்டினியாக கிடக்க முடியும். அப்போ இது நம்ம மீது கடமை இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுப்பதற்கு தகுதியான நாட்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 11, 12, 13 10 பெருநாளாக இருக்கும். துல்ஹஜ் 10ஆம் நாள் பெருநாளாக இருக்கும். அதுதான் அங்கே உங்களுக்கு 9 அரஃபா, 10 பெருநாள், 11, 12 மற்றும் 13 ஆக மொத்தம் 4 நாட்கள் நமக்கு இருக்குது. பெருநாளுக்கு பிறகு பெருநாளோட நாளும் சேர்த்து 4 நாட்கள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. அன்னைக்கு தான் கொடுத்தாங்கிற கட்டாயம் இல்லை. ஆள் கிடைக்காம இருக்கும், ஏன் உங்களுக்கு ஆடு கூட கிடைக்காம போயிடும், பல்வேறு காரணங்கள் இருக்கும். அப்போ ஒரு சிலருக்கு வசதிகள் இருக்காது. அதனாலவே 1க்கு மேற்பட்ட நாட்களாக 4 நாட்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 நாட்களில் நாம குர்பானி கொடுக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தமட்டில் தொழுத இடத்திலேயே குர்பானி பிராணியை அறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. குர்பானி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உண்ணுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், தர்மமும் செய்யுங்கள் என அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. புகாரி, முஸ்லிமில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய பொறுப்பை என்னிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய பொறுப்பை என்னிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதன் மாமிசத்தையும் அதன் தோலையும்
அதன் மீது கிடந்தவைகள் கயிறு என்னென்ன இருந்துச்சோ எல்லாவற்றையும் தர்மமாக வழங்கி விடுமாறும், உரிப்பவருக்கு அதிலிருந்து எதனையும் கூலி என்ற எண்ணத்தில் வழங்கக்கூடாது என்றும் எனக்கு கட்டளையிட்டார்கள். அதற்கான கூலியை நாம் தனியாக கொடுப்போம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரிலும் முஸ்லீம்ல இருக்குது. அப்போ இதுல இருந்து நாம என்ன பொருள் வழங்குறோம்? இப்போ நம்ம பகுதியில் வந்து தோலுக்கு ஒரு விலை இருக்கு, எங்கே கவலைப்பட்டுருங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோடைய தோலுக்கு ஒரு விலை இருக்குது. உரிக்கிறவர் வந்து சொல்ல எனக்கு தோலை கொடுத்துருங்க, நான் உரிச்சு கொடுத்துறேன் சொன்னா கொடுத்துடலாமா? கொடுக்கக்கூடாது. உடனே பள்ளிவாசல் வந்து தோலை கொடுத்துருவாங்க, அங்கே கொடுத்துடலாமா? அங்கேயும் கொடுக்கக்கூடாது. அப்போ என்னதான் பண்ணணும்? ஏன் பள்ளிவாசல் கொடுக்கூடாது? பள்ளிவாசல் கொடுக்கலாம், ஆனால் தோல் அவங்க என்ன செய்யறாங்கிறது உங்களுக்கு தெரியணும். தோல் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்ய சொல்லியிருக்காங்க. தோலை விற்று நீங்கள் பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில்லாம் கட்ட முடியாது. என்ன ஆக தோல் தர்மம் செய்யப்பட வேண்டும். அப்போ நீங்கள் தோல் யார் வாங்குறாங்களோ அவங்ககிட்ட போய் வித்துட்டு 100-150 ரூபா கொடுத்தா அது யாரையாச்சும் ரோட்டில் போகக்கூடிய ஒரு வேலை கொடுத்துரும், அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அது பள்ளிவாசலில் வாங்கி அவங்க வந்து ஏலத்தை விட்டு 200 ரூபா தோல் 50 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன் அது வந்து சமுதாயத்தை நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க? தோல் என்ன விலைக்கு விற்கிது மார்க்கெட்டில் அந்த விலைக்கு வித்துட்டு அந்த விலையை தர்மம் பண்ணிட்டு போங்க. பள்ளிவாசலில் வாங்குறாங்கன்னு சொன்னால் நியாயமாக அந்த ரேட்டில் விற்கிறாங்களா, அதை வந்து விற்று தர்மம் என்ற அடிப்படையில் செலவு செய்கிறாங்களா? செஞ்சால் ஓகே, செய்யலைன்னா அது வந்து குற்றமாயிடும். ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஒட்டகத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தை இறைச்சியை தர்மம் பண்ணுங்க, தோலையும் தர்மம் பண்ணிடுங்க. கயிறு ஒட்டகம் கட்டின கயிறு ஒட்டகம் 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த கயிறு சித்தனை வந்திருக்கு, கயிறு நல்லா இருக்கே வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம், வைக்கக்கூடாது, அதையும் தர்மம் பண்ணுங்கிறாங்க. அவள் உரிச்சவருக்கு என்ன கொடுக்குறது? பாக்கெட்லேருந்து கொடு. உரித்தவருக்கு கூலியை நாம் தனியாக கொடுப்போம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் அந்த நேரத்தில் நமக்கு நினைவில் வரணும். அதுதான் சுன்னத்துங்கிறது. சுன்னத்துனா என்ன? அந்த செயல் வரணும். ஒரு தொழுவுறீங்க, ருக்கு செய்யும் போது எல்லாரும் குனிறான்னு குனியக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ருக்கு செய்தார்கள் அந்த இடத்துல எனக்கு நினைவுக்கு வரணும். அதுதான் தத்துவம். இல்லை எல்லாரும் குடிக்கிறேன் நானும் குடிக்கிறேன்னு சொன்னா ஜனகணமன கதி தான். ஜனகணமனைக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அது ஒரு சடங்கு தான். அங்கே என்ன உங்களுக்கு வந்து தேசப்பட்டு இருக்குது? ஒரு மண்ணும் கிடையாது. அதை பொருள் விளங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேசப்பட்டு வரும். பொருள் விளங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த தேசப்பட்டு வரும். இல்லாட்டி எல்லாரும் எஞ்சினிப்போம். இது நாமளும் வந்து 10வது வரைக்கும் படிச்சிருப்போம், அதுக்கு மேலேயும் படிச்சிருப்போம், அதோட அர்த்தம் என்னமோ தெரியாது. அப்போ அது ஒரு தேசிய கீதம் என்று அப்படியே எஞ்சி நிற்கிறோம். அது ஒரு சடங்குன்னு தான் அதை வந்து சொல்ல முடியும். அது உண்மையிலே தேசப்பட்டிருக்கோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் அவன் செயல்படுறானா? செயல்படுறது இல்லை. கர்நாடகாக்காரன் அவன் தனி நாடுன்னு அவன் நினைக்கிறான். ஆந்திராவில் இருக்க அது ஏன் நாடுன்னு தான் அவன் நினைக்கிறான். தமிழ்நாடு நாங்களே நாடுன்னு பேர் வச்சுக்கிட்டோம். நாங்கள் அது மாநிலமாக கருதலை, நாங்கள் ஒரு தனி நாடு தான் நினைக்கிறோம். அப்போ இப்படித்தான் எல்லாம் பிரிவினைகள் இருக்குது. அப்போ அந்த பிரிவினையிலே ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொன்னால் அந்த ஒரு தேசிய கீதம் என்று சொன்னால் அது ஒரு சடங்காக இல்லாமல் இந்த பற்று என்று சொன்னால் அர்த்தம் வழங்கணும். அப்போ நீங்கள் மார்க்கத்தில் நீங்கள் ஒரு அமல் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அமல் என்பது நம்ம எதுக்காக செய்கிறோம்? இதை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக இதை நம்ம மீது கடமையாக்குனாங்க? இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? இம்மையில் அதனுடைய நலன் என்ன? மறுமையில் அதனுடைய பலன் என்ன? இதெல்லாம் நம்முடைய நினைவில் வந்தால் தான் அது தத்துவமாக மாறும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ருக்கு இப்படி செஞ்சு பாருங்க. நாளைக்கு மகரிப் இப்போ தொழுது வந்துட்டீங்க, மறுபடியும் ருக்குவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்வாங்க ஹதீஸை படிச்சுட்டு நீங்கள் போய் ருக்கு செஞ்சீங்கன்னா உங்களுடைய ருக்குவில் 2-3 குறைகளை நீங்களே பார்ப்பீங்க. ஏன்? காலத்தால் மறுவுதல் என்பது எல்லா விஷயத்துக்கும் உள்ளதுதான். காலத்தால் மறுவுதல் என்பது தமிழ் அழகான பழமொழி. பழமொழிகளுக்கு தமிழில் பஞ்சமே இல்லை. கழுதை தேய்ந்து கட்டெரும்பு என்று சொல்லுவாங்க. கழுதை எவ்வளோ பெருசுக்கு கட்டெரும்பு விடுறது? கழுதை தேய்ஞ்சி கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவாங்க. அப்போ தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் எப்படி தொழுதாங்கிற ஹதீஸுகள் ஆதாரபூர்வமாக இருந்தாலும் நம்முடைய தொழுகை தேய்ந்து போன கட்டெரும்பாக இருக்கின்றது. 2 சஜிதாவுக்கு இடையில நேரத்தை கொடுக்க மாட்டோம். சமியல்லாஹு லிமன் நபிதான ஏந்திரிச்சு ஆளை பார்த்தா காண சஜிதாவில் இருப்பான். இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்களா? சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது அவர்கள் ருக்குவில் எவ்வளவு நேரம் இருப்பார்களோ அவ்வளவு நேரம் ருக்குவிலிருந்து எழுந்த பிறகும் இருப்பார்கள். அவ்வளவு நேரம் சஜிதாவில் இருப்பார்கள். எவ்வளவு நேரம் சஜிதாவில் இருந்தார்களோ அவ்வளவு நேரம் 2 சஜிதாவுக்கு இடையில அமருவார்கள். எவ்வளவு நேரம் நீங்க வந்து நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ரக்கத்திலோ அல்லது 4வது ரக்கத்திலோ முதல் சஜிதாவை செய்துவிட்டு அமர்ந்திருப்பார்கள். நாங்கள்லாம் நினைப்போம் 2வது சஜிதாவை மறந்துட்டாரு, 2வது சஜிதா செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்க, அத்தஹியாத்துவை படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைப்போம். அல்லாஹு அக்பர் என்று 2வது சஜிதாவுக்கு போவார்கள். மறக்கல, இடையில் திக்ரு இருக்கின்றது, அவ்வளவு பொறுமையாக தொழுது இருக்கிறாங்க. நாம அங்க என்ன இருக்குங்கிறதே தெரியாது. குறைந்தபட்ச ரப்பிக் ஃபிர்லிங்கிற சிறிய ஒரு திக்ரு இருக்கின்றது, அதை சொல்லலாம். அல்லாஹும்ம ஃபிர்லி வஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்ஸுக்னி வஜ்புர்னி. இதெல்லாம் அந்த இடையில இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள், திக்ருகள்.
அப்போ இதெல்லாம் இல்லாமல் நாம் வந்து தொழுது என்ன செய்கிறோம்னுக்கு தேய்ந்து போன கட்டெரும்பாக தொழுது கொண்டு இருக்கிறோம். அப்போ எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் தத்துவம், அந்த தத்துவத்தை நாம் நினைவு கூறணும். குர்பானி கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த எண்ணம் நமக்கு வந்து இருக்கணும். எதுக்காக குர்பானி கொடுக்குறோம், எதற்காக அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கினா, யாருடைய தியாகத்தை நினைவு கூற சொல்கிறான், இதெல்லாம் வரணும். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புகளுடைய 2 செம்மறி கடாய்களை அவற்றின் கழுத்தின் மீது தன்னுடைய காலை வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அறுத்து குர்பானி கொடுப்பார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல இருக்கின்றது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கக்கூடிய தன்னுடைய கைகளால் அறுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய கைகளால் இருக்குங்கிற ஒரு சில ரத்தம் வந்தால் மயக்கம் வந்துடும், இப்படிலாம் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. முஸ்லீம் ஒரு வீரனாக இருக்கணும். ஆனால் இருப்பாங்க, பயந்தவர்கள் இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு கட்டாயப்படுத்த அறுத்து போட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ரத்தத்தை பார்த்து. அது வேற இருக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்னுடைய உம்மத்தில் வந்து கஞ்சன் இருப்பான், கோழை இருப்பான், ஆனால் பொய்யன் இருக்க மாட்டான், பொய் சொல்லக்கூடியவன் இருக்க மாட்டான், கோழை இருப்பான், 1-2 பேர் இருப்பான். இருக்கிறவங்கள அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்கும் முன்கரன் ஃபல்லி கையரு பியதிஹிங்கறாங்க. ஒரு தீமையை கண்டா கையால போய் தடுங்கறாங்க, அதான் ஜிஹாத். தீமையை கண்டா கையால தடு. இல்லம் யஸ்தத்தி, அது என்னால முடியல, வபில் லிசானிஹி, வாயால சொல்லலாம்ல, தப்புடாப்பா நீ செய்யறது அநியாயப்பா சொல்லலாம். இப்போ இல்லம் யஸ்தத்தி, அதுவும் முடியாதவன் இருப்பான் இல்லையா, அப்படி கல்வி அவன் மனசால் அதை வெறுக்கட்டும் அந்த செயலை என்று சொல்றாங்க. அப்போ கோழைகளாக ஒரு சிலர் இருப்பாங்க, பயந்தவங்களா இருப்பாங்க, ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தாங்கன்னு போய் இவங்களுக்கு அறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் தனது கைகளால் அறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு வந்து தெரியணும். குர்பானின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தனது கைகளால் அறுத்தார்கள் என்ற செய்தி நமக்கு வந்து தெரியணும். அதனால தான் அது வந்து அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. குர்பானியுடைய இறைச்சியை பொறுத்த வரைக்கும் உண்ணுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், தர்மமும் செய்து கொள்ளுங்கள். இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. நாம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் குர்பானி இறைச்சி? நாம எப்படி விளங்கி வச்சிருக்கோம்? நம்முடைய பகுதியில், குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன சட்டம் தெரியுமா? குர்பானியுடைய இறைச்சியை 3 பங்கா போடணும். அது ஒரு 10 கிலோ 12 கிலோ உள்ள ஒரு ஆட்டை வாங்கி நீ அறுத்தீங்கன்னு சொன்னால் 3 நாங்க 12 3 வச்சிடணும். வச்சுட்டு என்ன செய்யணும்? 1 பங்கை ஏழைகளுக்கு கொடுத்துடணும், 1 பங்கை உறவினர்களுக்கு கொடுத்துடணும், 1 பங்கு நாம சாப்பிட்டுக்கணும். இப்படி நீங்கள் விளங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இது யார் சொன்னா? இப்படி ஒரு செய்தி இருக்குமே ஆனால் அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி இருக்க வேண்டும். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும். மூன்றாவதாக இந்த மார்க்கத்தில் சட்டம் இயற்றக்கூடிய ஆற்றலோ அதிகாரமோ அத்தாரிட்டியோ யாருக்காச்சும் இருக்குதா? யாருக்குமே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்து அனுமதி தர்றான். வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கம்னு சொன்னா செய்யுங்க, எதிலிருந்து உங்களை தடுத்துருங்க அதிலிருந்து உங்களை தடுத்துங்க. இதுதான் நம்மளுக்கு ஏவல். அப்போ அந்த ஏவலுக்கும் கட்டளைக்கும் கட்டுப்படக்கூடிய முஸ்லீம்களாகிய நாம் எதற்கெல்லாம் கட்டுப்படுறோம்? யார் சொன்னாங்கிறது தெரியாமலே கட்டுப்படுறோம். குர்பானி வாங்கினீங்களா? வாங்கினா 3 பிரிச்சிருங்க ஜி, ஏழைங்களுக்கு நல்லது ஹஜ்ரத். 3 பிரிக்க சொல்லி யார் சொன்னா? அவர் சொல்லி அவருக்கும் பழக்கம் இல்லை, கேட்டு நமக்கும் வந்து வழக்கம் இல்லை. அப்போ இப்படி ஒரு செய்தி இல்லை. அல்லாஹ்வுடைய சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்ணுங்கள், குர்பானி வச்சு என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஏழைகளுக்கு கொடுங்கிறாங்க. இப்போ இங்க இவன் உங்களுடைய இதை வந்து அல்லாஹ் பார்க்குறான். எவ்வளவு இவன் சாப்பிட்றான், எவ்வளவு கொடுக்குறான், எவ்வளவு எடுத்து வச்சுக்கிறான். ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்களுக்கு மேல் சேமிக்க கூடாதுன்னு ஒரு தடையும் போட்டிருந்தாங்க. அது எதுக்கு கேட்டினா, குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் தேவையுடையவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. அப்போ நீ சேர்த்தே வைக்கக்கூடாது, 3 நாட்களாக சாப்பிடணும், இல்லாட்டி யாருக்காச்சும் கொடுத்துருங்கும் போது அது பரவலாகுங்கிறதுக்காக சொன்னாங்க. பிற்காலத்தில் குர்பானி கொடுக்குற எண்ணிக்கை அதிகமான உடனே அந்த தடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கி விட்டதாக சொல்லி காட்டுறாங்க ஹதீஸ்களில். அப்போ நாம வந்து ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ வாங்கி அறுக்கிறோன்னு சொன்னா, நான் அன்றாடம் இறைச்சி திங்கக்கூடியவனா இருப்பேன், நான் சும்மா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தர்மம் பண்ணிடுவேன். என்னுடைய நியத்து இப்படி இருக்கும். இவர் வந்து நினைப்பார், நம்ம வீட்டிலேயே புள்ள குட்டி இருக்குது, நம்ம 4 கிலோ எடுத்துக்கோன்னு எடுப்பாரு. அதையும் அல்லாஹ் விரும்புகிறான். எடுத்துக்கிட்டு அவர் கொடுக்குறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, எனக்கு ஒரு 8 கிலோ வேணும், வீட்டுக்கு எடுத்து 2 கிலோ தர்மம் பண்றாரு. அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இங்கேதான் உங்களுடைய அந்த எண்ணத்தையும் உங்களுடைய செயலையும் அல்லாஹ் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க 3 பங்கா போட்டு கொடுக்கும் பொழுது 10 கிலோ கொடுக்கணும்னு நினைக்கிறவனும் அந்த 4 கிலோ தான் கொடுப்பான். 2 கிலோவும் ஏன் கொடுக்கணுங்கிற கஞ்சனும் அந்த 4 கிலோ போனா போகுது, 3 பங்கு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அதை ஏதோ ஒரு வல்கட்டாயமா கொண்டு போய் கொடுப்பான். அப்ப இந்த ஒரு நிலையை வந்து இந்த சடங்கு ஏற்படுத்துகின்றது. அப்ப சடங்குகளுக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லாத காரணத்தினால அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனா சொல்லிட்டாங்க, உண்ணுங்கள், எவ்வளவு சாப்பிட்ற, எந்தெந்த ஐட்டத்தை நீ பொறுக்கிற எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். நீ விரும்புறதா அடுத்தவனுக்கு விரும்பணும். உன் வீட்டுக்கு எப்படி இறைச்சி எடுக்கிறியோ அதே மாதிரி நல்ல இறைச்சியை நீ என்ன செய், அடுத்தவங்களுக்கு கொடுத்து எலும்பு வெட்டி நான் அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடும் 2 துண்டு, இது எதுக்கு 2 போய் கொடுக்குற? அல்லாஹ் அந்த திருமறை சொல்றான், யாரேனும் ஒன்றை உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் முகம் சுளிக்க மாட்டீர்களே, அப்படிப்பட்டதை பிறருக்கு கொடுங்கள். நீங்க பிறருக்கு ஒன்றை கொடுப்பதாக இருந்தால் அது எப்படி இருக்கணும்? அடுத்தவன் அதே மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்தா நீங்க எப்படி வாங்குவீங்க? சந்தோஷமா வாங்குறீங்களா? அந்த பொருள் நீங்க கொடுங்க. அடுத்தவன் உங்களுக்கு கெட்டு போன ஒரு உணவை கொண்டு வந்து கொடுத்தா
நைட்டு வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட முடியலன்னு சொல்லி போய் கொண்டு கொடுக்கறதுக்கும் சமைத்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு கொண்டு கொடுப்பதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இந்த வித்தியாசத்தை விளங்கி நாம் தர்மம் செய்யணும். ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உண்ணுங்கள், பிறருக்கும் கொடுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுங்கிறது இங்கே கிடையாது, அவங்களுடைய விருப்பத்திற்கு பொறுத்தது. அல்லாஹ்விடத்தில் போய் சொல்ல வலாக்கின் என்னாலுகு தக்குவா மின்கும், உங்களுடைய தக்குவா அல்லாஹ்விடத்தில் போய் சேருதுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயடிக்கப்பட்ட 2 பெரிய கொம்புகளுடைய 2 ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தார்கள். அபு ராபியூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹமது மற்றும் ஹாக்கிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, அப்போ ஊனமுள்ள பிராணிகளை கொடுக்கக்கூடாது ஹதீஸ் இருக்குது. அப்போ காய் அடிச்சதுன்னு சொன்னா அது ஊனமா என்று சொன்னா அது ஊனம் இல்லை, அது கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. சொல்றாங்க 2 கொம்புடைய ஆடுகளை 2 கிடாக்களை கொடுத்தாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் 2 கொடுத்தாங்க, நாம ஏன் 1 கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்கே வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே அதை அறுத்து அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி, ஒரு ஆட்டை கொண்டு வந்தோடனே என்ன செய்வாங்க, அதை பிடிச்சி அறுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்துட்டு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி, இறைவா என் புறத்திலிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டை கொண்டு வர சொல்லுவாங்க, அதை அறுப்பார்கள். அல்லாஹும்ம தக்கப்பல் மின் முஹம்மதின் வ ஆல முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின், இது என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உம்மத்து எல்லாருக்காகவும் சேர்த்து நான் கொடுக்கறது. ஒன்று எனக்கு, ஒன்று நான் கொடுக்கறது, ஒன்று என்னுடைய உம்மத்துக்காக நான் கொடுக்குறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம், அஹ்மது மற்றும் அபுதாவுதுல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குர்பானி என்று சொன்னால் ஒன்று தான் நம் மீது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் 2 அறுத்தாங்க, நாம 2 அறுக்கக்கூடாது, ஒன்று தான் நமக்கு கடமை. அப்போ ஒன்று மட்டும் போதும்ங்கிறத நாம எப்படி உறுதிப்படுத்துகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால மக்கள் பெருமைக்காக பல ஆடுகள், பல மாடுகள், பல ஒட்டகங்கள் என்று குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இது வாழ்ந்த ஒருத்தர் சஹாபியாக இருந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல போய் கேட்குறாங்க. இவர் சஹாபி கிடையாது, அதாவது இப்னு யஸார் என்று சொல்லக்கூடிய செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழலை. பிற்காலத்தில் வாழ்ந்த இவர் பல ஆடுகள், பல மாடுகள், பல ஒட்டகங்கள் ஒரு குடும்பத்திலிருந்து குர்பானி கொடுப்பதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் வாழ்ந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உங்களுடைய குர்பானி கொடுக்கும் வழக்கம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்கும் பொழுது அவர் கூறினார், அதற்கு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒருவர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாலும் 100 ஆடு வாங்க முடியும், அவ்வளோ செல்வம் அவர்கிட்ட இருக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 1000 ஆட்டை வாங்கக்கூடிய தகுதி இருந்துச்சு. எத்தனை ஆட்டை குர்பானி கொடுப்பாங்க, 1 தான். அதை அவர்களும் உண்பார்கள், பிறருக்கும் உண்ண கொடுப்பார்கள். அது அவங்களுடைய பழக்கம் என்னவா இருந்துச்சு, அவங்களும் உண்ணுவாங்க, பிறருக்கும் உண்ண கொடுப்பாங்க. எவ்வளவு உண்ணுவாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க தெரியாது, அவங்களுடைய விருப்பம். இன்று ஒரே நபர் பல ஆடுகளை குர்பானி கொடுப்பது பெருமையை பறைசாற்றும் ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர் வருத்தப்படுறார். அவரால் அந்த காரியத்தை தடுக்க முடியல, ஆனா அவர் என்ன செய்றார், வருத்தப்படுறார். இன்று ஒரே நபர் பல ஆடுகளை குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா திருமிதி, இப்னு மாஜா, அல் முஅத்தா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எனது அருமை சகோதரர்களே, குர்பானி என்று சொன்னால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு. இப்போ நீங்களும் அண்ணன் தம்பி அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம், தகப்பனாரோட சேர்ந்து குடும்பமாக இருக்கலாம். ஒரு குடும்பம் ஒரு அடுப்பு என்று இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுத்தா போதுமானது. அதை நீங்கள் தனியாக உங்களுடைய பொருளாதாரம் ஆயிடுச்சு, உங்களுடைய குடும்பம் தனின்னா நீங்கள் தனியாக கொடுக்கலாம், சகோதரர்கள் தனியாக கொடுக்கலாம், அம்மா அப்பா தனியாக கொடுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆக பொருளாதாரம் யாருடைய கையில் இருக்கிறதோ, அன்றைய தினத்தில் யாருக்கு கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், யார் பெருநாள் அன்றைக்கு இந்த வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கக்கூடிய எண்ணம் யாருக்கு இல்லையோ அவர் இந்த பெருநாள் திடலை அணுக வேண்டாம், நெருங்க வேண்டாம் என்று கடுமையான வார்த்தை பிரயோகம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்பத்திலே 3 நாட்களுக்கு மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறைச்சியை சேமித்து வைப்பை தடை செய்திருந்தார்கள். பின்பு உண்ணுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், தர்மமும் செய்யுங்கள் என்று கூறினார்கள் என்ற செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி மற்றும் முஸ்லிம், நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ குர்பானியுடைய இறைச்சி ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அந்த இறைச்சி அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதில்லை,
அந்த இரத்தமும் அல்லாஹ்விடத்தில் பேசுவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். ஆனால் இந்த தக்வா என்ன செய்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே போய் சேருகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அந்த உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்விற்காக நாம் குர்பானி கொடுக்கணும். இந்த குர்பானி கொடுக்காதவர்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் குர்பானி கொடுக்கணுங்கிற எண்ணம் கொள்ளுங்கள். அப்படி எண்ணம் கொண்டு அந்த பிராணியை வாங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, 4 விதமான பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. குர்பானி கொடுப்பதற்கு ஆடு மாடு ஒட்டகம் அனுமதிக்கப்பட்டது. அதில் அந்த இது இருக்கணும், பிராணி நல்லதாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும். எதை கிடைச்ச வரைக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அறுத்தேன், கொடுத்தேன் என்று ஆகக்கூடாது. ஏன்? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது நன்கு தெரியும்படியான குருட்டு பிராணி. அதை கொண்டு போய் ஐ டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. குருட்டுனா நல்லாவே தெரிஞ்சு போயிடும், குருட்டு பிராணிக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்படி நன்கு தெரியும்படியான ஒரு குருட்டு ஒரு பிராணிக்கு இருந்தால் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குர்பானிக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா குருட்டு பிராணியை மந்தையோடு சேர்த்து ஓட்டுறதுலாம் சிரமமாக இருக்கும், கட்டி போட்டு தீனி போட்டு வந்த விலைக்கு விற்றுலான்னு விற்பாங்க. அப்படி நீங்கள் குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராணியை குர்பானிக்காக தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, வெளிப்படையாக நோய் தாக்கிய பிராணி. இப்போ நோயையும் கொண்டு போய் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க முடியாது, என்ன நோய் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு வெளிப்படையாக என்ன, பிராணிகளை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைனா ரோமம் உதிர்ந்துடும். ரோமம் செழிப்பா இருந்துச்சுன்னா ஆடு நல்லா இருக்குது, மாடு நல்லா இருக்குது, ஒட்டகம் நல்லா இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எங்கனாவது ரோமம் உதிருதுன்னு சொன்னா உள்ள ஒரு பெரிய நோய் தாக்குனா ரோமம் உதிரும். அதுக்குள்ள ஒரு அடையாளம். இப்போ எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் தஆலா பாருங்க அடையாளத்தை கொடுக்குறான். மஞ்சக்கா மாலை என்பது கண்ணில் காட்டலன்னா யாருக்குமே தெரியவே செய்யாது. அப்போ அதெல்லாம் என்ன செய்யறான், ஒவ்வொரு வலி என்பது என்ன, நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய வலி இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் நேமத். வலி என்பது நமக்கு துன்பத்தை தருகின்றது, ஆனால் அது அல்லாஹ்வுடைய பெரிய நேமத்து. வலிக்கலைன்னா அந்த பகுதி வீணா இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? வயிறு வலிக்கிறதுனால தான் அதுக்கு நான் மருந்து சாப்பிட்றேன், அஜீரண கோளாறு கிளியர் ஆகுது. இல்லைன்னு சொன்னால் நான் அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் நான் இப்போ ஆளாயிடுவேன். தூங்கிட்டு இருக்கும் ஒரு கையை வெட்டிட்டு போனால் தெரியாதுங்க. வலி இல்லைன்னு வச்சுக்க, நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், கையை ஒருத்தன் வெட்டி தூக்கிட்டு போகிறான், எப்படி தெரியும்? வலி இருந்தால் தான் தெரியும். வலி என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் நேமத்து. அப்போ கண்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே வெளிக்காட்டப்படும். பல நோய்களையும் கண்கள், நகங்கள் இதெல்லாம் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. இதில் நோய் வெளியே தெரியும். அப்படி இந்த பிராணியை நீங்கள் வெளியில் அந்த அடையாளத்தை பார்த்து நல்ல பிராணியா அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். இப்போ கண்கள்னு பார்த்தீங்கன்னா பல நோய்களை கண்கள் வெளிக்காட்டும். அப்போ அல்லாஹ் தஆலா அலம் நஜ் அல்லஹு ஐனைன் சொல்லி காட்டுறான். 2 கண்களை கொடுக்கலையான்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு தப்சீர் பண்ணாலும் குறைவுதான். கண்களை பற்றி அல்லாஹ் ஒரு வரியில சொல்றான், உங்களுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான் அந்த திருமறையில். அலம் நஜ் அல்லஹு ஐனைன் வல்லிசானம் வஷஃபத்தைன், ஒரு நாவையும் 2 உதடுகளை உங்களுக்கு நான் தரலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலும் சுப்ஹானல்லாஹ். இந்த கண்களை பற்றி நாம ஆய்வு செஞ்சுட்டே போனோம்னா அது ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு பெருகிக்கிட்டே தான் போகுது. சார் பார்த்தீங்கன்னா கண்ணு என்பது 2 கேமரா. இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. 2 கேமரா வச்சு ஒரே விஷயம் உங்களால தர முடியுமா? ஒரு கேமரா வச்சு பல விஷயம் நீங்க தரலாம், பல காட்சிகளை உங்களால் தர முடியும். 2 கேமரா வச்சுட்டு ஒரே காட்சியை நீங்க ஒரு திரையில கொண்டு வர முடியுமானா முடியாது, இந்த பொசிஷன்ல வச்சு. ஆனா 2 கண்ணால பாக்குறோம், நம்முடைய மனசுல பிம்பம் ஒன்றாக பதியுதுன்னா சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானம் என்பதை நம்ம அதை சிந்தித்து நம்மளால விளங்கவே முடியாது. ஊத்தித்து மின்னல் இன்மின் இல்லா கலீலாங்கிற அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க 4% மனுஷன் பயன்படுத்திட்டானா. இதனுடைய அடையாளங்கள் இதெல்லாம் எவ்வளவு என்ன, இது மட்டும் இல்ல, செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறான். இது எத்தனை பெர்சன்டேஜ்னா 4%. 4% அறிவை பயன்படுத்தி மனிதன் இவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்த இந்த அறிவை முழுமையாக பயன்படுத்தும் இன்னும் எங்க போய் நிற்பான் தெரியாது. அடுத்த நூற்றாண்டுகள்லாம் என்ன ஆகுங்கிறதே தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானத்துடைய சதவிகிதம் 4%. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன்ல படிக்கும், அல்லாஹ் நமக்கு வறுமை நாளிலே அவனுடைய செயல்களை எல்லாம் வலது கையிலே கொடுப்பான், எவ்வளவு பெரிய மூட்டையை கொடுப்பான்னு நினைச்சோம். நம்ம என்னுடைய செயல நான் ஒரு 50 வருஷம் உயிர் வாழ்ந்து மூத்தாப்பனா அந்த 50 வருஷத்து செய்திகளையும் என்னுடைய வலது கையில கொடுத்தா நான் வெற்றி பெற்று விட்டேன். யாருக்கு ஓலை இடது கை, குர்ஆனுடைய வசனம், யாருடைய ஓலை இடது கையில கொடுக்கப்படுகிறது அவர்கள் நஷ்டவாளிகள் நல்லா சொல்றான். அப்ப எவ்வளவு பெரிய மூட்டை எல்லாம் கொடுப்பானு தெரியல, அதை வேற சுமந்துட்டு போகணுமான்னு நினைச்சோம். இப்போ ஒரு நகத்திலே நாம ஒரு 1,00,000 பேருடைய வரலாறு நாம கொடுத்துருவோம். மனிதனுடைய கண்டுபிடிப்பு ஒரு நக அளவுக்குள்ள ஒரு சிப்ல என்ன செய்வோம், 1,00,000 பேருடைய ஹிஸ்டரி இதுல போட்டு வச்சிருவோம். அப்ப நேஷனல் ஐடியை கொடுத்துட்டா ஒரு 10,00,000 பேருக்கு அது ஒரு சிப்ல தான் இருக்குது. அது கம்ப்யூட்டர்ல போட்டு இவன் கார்டை போட்டோன்னா 2 மேட் பண்ணி அவனுக்கு ஐ ஸ்கேன் எடுத்தது, எங்க எடுத்தோம், எத்தனாம் தேதி எல்லாமே வந்துருது. அப்ப சுப்ஹானல்லாஹ், மனிதனுடைய அறிவை வைத்துக்கொண்டு இவன் இவ்வளவு செய்யறான்னு சொன்னா, இந்த அறிவை அல்லாஹ் சொல்றான், வமா ஊதீது மினல் இல்மின் இல்லா கலீலா. இப்படி எல்லாம் நீங்க விளையாடக்கூடிய இந்த அறிவு இருக்கின்றதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அறிவில் இருந்து அது என்ன, மிக சொற்பமான அற்பமான ஒரு அறிவு. அப்போ அல்லாஹ் அவ்வளவு பெரிய அறிவுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஆக நம்ம அந்த வெளிப்படையான அறிவை வைத்து பார்க்கும், வெளிப்படையாக நோய் தாக்கிய ஒரு பிராணின்னு சொன்னா அந்த கண்ணு, இந்த உரோமம், இதை பார்த்து நல்ல பிராணியா தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி ஊனம் வெளிப்படையான பிராணி நொண்டியா இருக்குது. அப்ப என்ன செய்வாங்க, மேய்க்கக்கூடியவங்க நொண்டி பிராணியை கூடவே கூட்டு போக முடியாது, சிரமப்படணும். அப்ப பாதி விலைக்கு வித்துருவாங்க. அதை பிடிச்சிட்டு குர்பானி கொடுக்கலாமான்னா
கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நான்காவதாக சொல்லி காட்டுறாங்க வயதான ஒரு பிராணி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. நான்காவதாக என்ன சொல்றாங்க, வயதான பிராணி. அப்போ வயசை எப்படி போய் பர்த் சர்டிஃபிகேட்டாக வாங்கி பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படி அறிகிறது? முன்பற்கள் உதிர்ந்த பிராணிங்கிறாங்க. இது கிராமத்தில் இருக்க பலருக்கு இந்த விஷயமா தெரியும், ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. அப்போ தெரியக்கூடிய வகையில் சொல்றாங்க வயதான முற்பற்கள் உதிர்ந்த பிராணி. வயதை கணக்கிடுவதும் 2 பல்லும்பாங்க, பல்லு வச்சுதான். ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்களை முன்னாடி பல்ல வச்சுதான் வயதை கணக்கிடுவாங்க. அந்த 2 பல்லு 4 பல்லு போய் அதுக்கப்புறம் பல்லு விழுந்துடும். பல்லு விழுந்துச்சுன்னா அது கேள்வி போய் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அறுத்து நீங்கள் 1/4 கிலோ கொடுத்து அனுப்பி இவர் 1/4 கிலோ இவர் 1/4 கிலோ போட்டு நான் வேக விட்டேன்னு சொன்னால் இது வேறு வரைக்கும் அது கழிஞ்சு போயிடும். அப்போ அது வேறு பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிராணிகள் எல்லாம் அறுத்து நீங்கள் பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க, சடங்காக அதை ஆக்கி கொள்ளாதீர்கள். அடிப்படை என்னன்னு கேட்டால் குர்பானி சடங்கு அல்ல, அது ஒரு தத்துவம். அல்லாஹ் தஆலா நமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமையான ஒரு தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த எண்ணத்தில் நாம் செயல்பட்டோம்னா அதற்கான கூலியை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். ஆகவே அறுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் நாமளே பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் நாமளே அறுக்கலாம். அதை உரித்து நம்ம என்ன செய்யலாம், குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிடலாம், பிறருக்கும் கொடுக்கலாம், சேமித்து வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அங்கே உள்ள எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ளணும். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த துல்ஹஜ் பிறை யார் குர்பானி கொடுக்க எண்ணுகிறாரோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குர்பானி கொடுக்கணுங்கிற எண்ணம் கொள்கின்றார்களோ அவர்கள் துல்ஹஜ் பிறை 1 குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அவங்களுடைய நகங்களையும் முடிகளையும் களையாது இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம், அஹ்மத், நசாயி, இப்னு மாஜா, திர்மிதி மற்றும் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் பெருநாள் அக்டோபர் 3ஆம் தேதி டிக்ளேர் ஆனால் செப்டம்பர் 24ஆம் தேதி துல்ஹஜ் பிறை 1. 24ஆம் தேதியிலிருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடி இடி வெட்டினா 23ஆம் தேதி வெட்டிக்கணும். 24லிருந்து உங்களுடைய குர்பானி கொடுக்கும் வரைக்கும், அது பெருநாள் அன்றைக்கா இருக்கலாம், அதுக்கு மறுநாளாக இருக்கலாம், நீங்கள் குர்பானி இங்கே கொடுக்கலாம், ஊரில் கொடுக்கலாம், அது நமக்கு தெரியாது. எங்கே கொடுத்தாலும் உங்களுடைய பிராணி அறுக்கப்படும் வரைக்கும் நீங்கள் நகம் வெட்டக்கூடாது, நீங்கள் உங்களுடைய முடிகளை வெட்டக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல். இது ஒரு சுன்னத். இப்படி இந்த சுன்னத்தை அந்த 10 நாட்கள் நாம் பேண வேண்டும். அதே மாதிரி இதற்கு குர்பானி கொடுப்பவரை மட்டும்தான் கட்டுப்படுத்தும், யார் குர்பானி கொடுக்க எண்ணுகிறாரோ. அப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இது கட்டுப்படுத்தாதுங்கிறத நாம் விளங்கிக்கணும். அல்லாஹ் ஆலம். அதே மாதிரி துல்ஹஜ் பிறை 9 நாளைக்கு பெருநாள்னு சொன்னால் இன்னைக்கு அது என்ன நாள், அரஃபாவுடைய நாள். அப்படி அரஃபாவுடைய நாள்னு சொன்னால் 3ஆம் தேதி பெருநாளாக ஆகுமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் 2ஆம் தேதி 1ஆம் தேதி நைட்டுக்கு நீங்கள் சகார் செஞ்சு என்ன செய்யணும், அக்டோபர் 2ஆம் தேதி நோன்பு நோக்கணும். இந்த நோன்பை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய யாரும் நோன்பு நோக்க மாட்டாங்க, அங்கே அவங்க நோன்பு இல்லாமல் இருப்பாங்க. அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம நோன்பு நோக்கணும். இப்படி நோக்கக்கூடிய இந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருடத்திற்கும் பிந்திய வருடத்திற்கு பாவங்கள் மன்னிப்பதற்கு அந்த நோன்பு பகரமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. திருமிதியிலையும் முஸ்லீம்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நாள், ஹஜ்ஜுடைய நாள், உலக மக்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய கடமையான ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த நாளை நினைவு கூர்ந்து நாமும் நோன்பு நோக்கணும். அந்த நோன்பில் நாம் அலட்சியம் காட்டிவிடக்கூடாது. ஏராளமான நன்மைகளை நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, பாவங்களை மன்னிக்கிறதுனா அதுதான் பெரிய நன்மை. நம்ம அதை ஒரு அலட்சியமாக கருதுறோம், அதனுடைய மதிப்பு தெரியாதனால. இந்த மதிப்பு என்ன அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஒருவரை விரும்பினா என்ன செய்வான், அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். அல்லாஹ் நம்மளை விரும்புறோம்னா நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். இது அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுறான், சூரத் ஆல இம்ரான் 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபி, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக நீங்க இருந்தா நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். நகை வெட்டுறதுல இருந்து முடி வெட்டுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நகம் வெட்டினார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மீசையை கத்தரித்தார்கள், எப்படி அல்லாஹ் முடி, இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களை விரும்புவான். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், விரும்புவான். விரும்புனா என்ன செய்வான், அல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றும் பொழுது அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் உங்களை விரும்புவதன் அடையாளம் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பது. அப்போ பாவங்கள் இந்த நோன்பு நோக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை பாவங்கள் மன்னிக்கிறான்னு சொன்னா இந்த நோன்பு நோக்கக்கூடியவங்க அல்லாஹ் விரும்புறான்.
விரும்பினாதான் பாவத்தை மன்னிப்பான். அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டவர் எங்கே போவார்? எப்போதும் மரணம் வரலாம். எப்போ நமக்கு மௌத்து தெரியுமா? ஐனமா தக்குன்னு இது வரைக்கும் மௌத், நீங்கள் எங்கே சென்றாலும் மரணம் வந்து சேரும். வலவு குந்தும் ஃபி புரூஜிம் ஷையித, இரும்பினாலான ஒரு கோட்டைக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டா மரணம் வராதா? வரும், கண்டிப்பாக வரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரினமும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அப்படி அந்த மரணத்திற்கு முன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுமையானால் நாம் போகக்கூடிய இடம் எது? சொர்க்கம். ஆகவே அப்படி நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். ஒரு தவறு செய்து விட்டால் உடனே நாம் ஒரு நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நன்மைகள் தீமைகளை என்ன செய்யும்? அழித்து விடும். அங்கே நன்மையும் தீமையும் எடை போடும் பொழுது நன்மையின் எடை கணக்கணும். இந்த எண்ணம் நம்முடைய சிந்தனையில் இருக்கணும். வல் வஜ்னு யௌம இத்னில் ஹக், அந்த நாளிலே எடை போடப்படுவது உறுதி. ஃபமன் ஸகுலத் மவாஸினுஹு உலைக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய நன்மையின் எடை கணக்குமோ அவங்க வெற்றி பெறுவாங்க என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே மறுமையிலே நம்முடைய நன்மையின் எடை கணப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொள்ள வேண்டும். நமக்கு நாமே நம்முடைய அமல்களை உரசி பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய அமல்களை அதன் முறைப்படி அதை மிஞ்சாதவர்களாக, அதை அதிகப்படுத்தாதவர்களாக அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வரசூலி, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் என்ன செய்ய முந்தாதீர்கள், ஓவர்டேக் பண்ணிட்டு போகாதீங்க, அதுக்கு பின்னாலே நீங்கள் வந்துருங்க. 100 வணக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. 97 செய்யுங்க, 98 செய்யுங்க, 99 100 செய்யுங்க, 101 செஞ்சிடாதீங்க. அது அல்லாஹ்வுடைய தூதரும் மன்னிக்காத ஒரு குற்றமாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம் புறத்திலிருந்து எது உங்களுக்கு ஏவப்படவில்லையோ ஃபஹுவ ரத்துன், அவை அனைத்தும் நிராகரிக்கப்படும். சின்ன ஒரு உதாரணம், ஒருத்தர் என்ன செய்ய, வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்டுட்டே இருக்கிறார் வாழ்நாள் முழுவதும். ஒரு 1000 நோன்பு நோட்டுட்டு மறுமையில பின்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆக ஏன் வெள்ளிக்கிழமையில தனித்து நோன்பு நோட்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி தடுத்திருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு செயலை செய்தவர்கள் எப்படி அங்கே கூலி கிடைக்கும்? எந்த கூலியும் கிடைக்காது. அந்த கூலி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, கேள்வி வேற கேட்பான். அல்ல ஏன் நோட்டுற, நான் அப்படி தான் நோப்புன்னு சொல்ல முடியும்? முடியாது. ஆக அந்த கேள்வி அங்கே நாம கேள்வி கேட்க முடியாது. அங்கே போய் மறுமையில் நின்றுட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம என்னென்ன கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் நேரம் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றாங்க, அங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீங்க தான் கேட்கப்படுவீர்கள், நாம தான் விசாரிக்கப்படுவோம். நாம போய் அங்கே விசாரணை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆகவே அந்த விசாரணைக்குரிய நாளை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அடிப்படையில் பின்பற்றக்கூடியவர்களாக நம்மில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை தந்தருள்வானாக. கேள்வி இருந்தால் கேட்டேன், ஏன்னா பேசுனதுல நான் குர்பானியை பற்றி முழுசாக சொல்லிட்டேனாங்கிறது தெரியாது. உங்களுடைய ஊரில் ஏதாவது பழக்க வழக்கம் இருக்கும், அதையும் கேட்டு அந்த குர்பானி சம்பந்தமாக முழுமையான ஒரு விளக்கத்தை இன்றைய தினம் நாம் பெற்றுக்கொள்ளணும். சந்தேகங்கள் தான் கேட்டுக்கணும். சந்தேகங்கள் தான் கேளுங்க.